எங்களோட மூணார் ட்ரிப்பில் டே 2 நல்ல ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங். காலையில் எந்திரிச்சதும் எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் பொறுமையாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். எங்களோட பேக்கேஜ்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் போயாச்சு. 4 days கிட்ட நம்ம வந்து இந்த ஸ்டர்லிங்கில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் வந்து ரொம்ப ரெப்பிட்டேஷன் இல்லை, குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து ரெசார்ட் டூர் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்தராக. ஸோ எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அங்கே போய் முடிச்சாச்சு. கேரளா ஸ்பெஷல் புட்டு கடலை இதெல்லாம் கூட மெனுவில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அப்புறம் இந்த பேன் கேக்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓட்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டீம்டு பனானாலாம் கேரளா ஸ்பெஷல். அது வந்து நம்ம ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அது ப்ராக்டிஸில் இல்லை அப்படின்றதால ரொம்ப பெருசாக பிடிக்கல. ஆனாலும் அங்கத்தியோட ஸ்பெஷலை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கூட கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். டெய்லி மெனுலுமே வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இல்லை வாட்டர்மெலான் ஜூஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் மில்க் ஷேக், ப்ளஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் லைவாக வந்து தோசா கவுண்டர் அண்ட் ஆம்லெட் கவுண்டர். இது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் தோசா கேட்குறோமோ, லைக் பொடி இட்லி, மசால் தோசை, பிளெயின் தோசை, ரோஸ்ட் இந்த மாதிரி இருந்தது. ஆம்லெட்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. மசாலா ஆம்லெட், ஆனியன், பெப்பர் அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ நம்ம வந்து டைரெக்டாக போய் அங்கே லைவ் கவுண்டரில் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கே போய் பார்க்க போயிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு வெளியிலே வந்து நிறைய கைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு இந்த பிளேஸ் நியூவாக இருந்தால் நம்ம வந்து அவங்கள யாரையாவது கூட கைட் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம். பர் டேக்கு வந்து 500 அந்த மாதிரி சார்ஜ் சொல்லியிருந்தாங்க. மேபி ஒரு 3 to 4 hours நம்ம கூட வந்து கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நம்மக்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா நம்ம வந்து அவங்களோட ஜீப் கூட எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு வந்து ஒரு 2000லேருந்து 2500 அந்த மாதிரி அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸோட டிஸ்டன்ஸ் பொறுத்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆஸ் யூஷுவல் வந்து ஃபஸ்ட்டு ராங்காக கைட் பண்ணிடுச்சு மேப் போட்டு போகும்போது. ஸோ அந்த ரோடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ப்ளஸ் அங்கே வந்து எலிஃபென்ட் கிராசிங்லாம் இருக்கும் அப்படின்னு போர்டு பார்த்ததும் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திரும்பி வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மேப் போட்டுட்டு வந்தால் ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்பாட்டை ரீச் பண்ணோம். அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. சின்ன கனால் பெரிய கனால் இதுதான் இந்த பிளேஸோட நேமு. ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால். இங்கேருந்து இதை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த வேறு ஸ்பாட்டுக்கு போகலாம். நார்மலாக நம்ம வந்து கூகுள் மேப் வந்து லொக்கேஷன் சர்ச் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா அப்படியே போடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் அடுத்து என்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரம் கரண்ட் லொக்கேஷன் நெக்ஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு கேட்கும்போது எங்களை வந்து ப்ராப்பராக அந்த கிலோமீட்டரோட அடுத்த ஸ்பாட்டுக்கு எங்களுக்கு வந்து சூப்பராக கைட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்தோம். டீ பிளான்டேஷன் தான் இந்த பிளேஸில் ஃபுல்லாகவே இருந்தது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிராஸ் பண்ண ரோடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்ட்டு. இது உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுமே இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ராக் கேவ் நாங்கள் அரைவ் பண்ணோம். இது உள்ளே ஆக்சுவலாக ஒரு வே மாதிரி இருந்தது. பட் அது உள்ளே போகல சான்ஸே கிடையாது. அவ்வளோ பயமாக இருந்தது. வெளியில் மட்டும் நின்று கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணியாச்சு. இந்த பிளேஸ்மே வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் நல்லா வந்து அவ்வளோ மிஸ்ட்டு. நிறைய டூரிஸ்ட்லாம் அங்கே இருந்ததாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம்.
அடுத்ததா நம்ம வந்து ஒரு டீ பிளான்டேஷன் ஸ்பாட் தான் அரைவ் பண்ணோம். ஸோ இந்த பிளேஸில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருந்தது. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இது உள்ளே போய் நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து இந்த டீ அந்த லீஃப்லாம் பறிக்கும்போது ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் கூட ரெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வேணும்னா அதை போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, பட் நாங்கள் வந்து உள்ளே ரொம்ப டீப்பாக போகல, வெளியிலேருந்தே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்ததாக ஒரு டேமுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த டேம் ஆக்சுவலாக நம்ம வந்து கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இருந்தது. ஃபைனலாக டேம் முடிச்சுட்டு ஒரு எக்கோ பாயிண்ட்டும் போயிருந்தோம். ஸோ அதையுமே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து மூணாரோட மார்க்கெட் ஏரியா. ஸோ இந்த ஏரியா கிராஸ் பண்ணி போகும்போது தான் நம்ம வந்து டேமை ரீச் பண்ணோம். வந்து எலிஃபென்ட் பார்க்குமே இருக்குது. நம்மளுக்கு வந்து எலிஃபென்ட் ரைடெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை கூட ட்ரை பண்ணலாம். பட் எங்களுக்கு அது போகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படினால நாங்கள் வெளியிலேருந்தே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த டேமை நம்ம வந்து கிராஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இருந்தது. இந்த பிளேஸில் வந்து போட்டிங் கூட இருக்குது. போட்டிங் போகிறதுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் மோட்டர் போட் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல எக்கோ பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கேயும் ஃபைனலாக போய் பார்த்துட்டு இன்றைக்கி டே வந்து நம்ம இப்படி தான் முடித்தோம். இதுவுமே வந்து ஒரு 2.5 to 3 hours கிட்ட ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ திரும்ப நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து போகும்போது நம்ம வந்து ஆன் த வேல அப்படியே வந்து லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இங்கே மூணார், கேரளா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த சிக்கன் கறி வித் ஒயிட் பிரியாணி இதுதான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த ஒயிட் பிரியாணி வித் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் சேர்த்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டெய்லியுமே வந்து சிக்கன்லாம் சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு க்ரீமியான கர்ட் ரைஸ் அதுவுமே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. டின்னருக்கு திரும்பவும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரெசார்ட் கிட்ட பக்கத்துலேயே வந்து நம்ம போய் டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் டின்னருக்கு என்ன அப்படி சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். அங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுனால டின்னருக்கு வேறு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். இங்கே வந்து சப்பாத்தி வித் தால், அதுக்கப்புறம் தோசை கொடுத்துருந்தாங்க, சாம்பார், ஃபைனலாக நம்ம வந்து ஆப்பம் அப்புறம் எக் கறி எடுத்திருந்தோம். ஸோ இது எல்லாமே வச்சு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான பிளேஸ்க்கு போயிருந்தோம். இந்த ட்ரிப் வந்து இப்படி இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஸோ அதில் வந்து வீடியோஸ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அந்த ட்ரிப் இருந்தது. எங்கே போயிருந்தோம், அந்த ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். திரும்ப சந்திக்கலாம். நன்றி.